ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்கிறேன். நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இல்லங்களில் வந்து உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. அநேகர் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு திரையில் உண்டாகிற அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து ஜெபிக்கும்படியாக அநேகர் கேட்டுக்கொள்கிறீர்கள். விசேஷமாக அநேகர் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய நன்மையினால் உங்களை நிரப்புவாராக, கிருபையினால் நிரப்புவாராக, ஆசீர்வாதத்தினால் உங்களை அலங்கரிப்பாராக. நீங்கள் விரும்புகிற உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற பரிபூர்ணமான வாழ்க்கையை நீங்கள் வாழவும், அவர் வைத்திருக்கிற திட்டங்களை, நோக்கங்களை, தரிசனங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி முடிக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கொடுக்கிற வாக்கு தத்தம், உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். உங்களுடைய வியாதி உங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வரலாம். உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வருத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டு இருக்கலாம். கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினை நிமித்தமாக வருத்தம் உண்டாகிருந்து அப்படிப்பட்ட வருத்தங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். உங்களை குறித்து அநேகர் அவதூறாக பேசுகிறார்களே, என்னிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு புறம்பாக போய் என்னை பற்றி தூற்றி திரிந்து கொண்டு வருகிறார்களே, அது என் காதுகளில் கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாகவே இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட வருத்தத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். கண்ணீர் என்கிறதான வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். பாடுகள் என்கிறதான வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். உபத்திரவம் என்கிறதான வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். தரித்திரம் என்கிறதான வருத்தத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். தோல்வி என்கிறதான வருத்தத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வியாபாரத்தில் பல முயற்சிகளை செய்து எல்லாம் எனக்கு கசப்பாய் இருந்தது, எல்லாம் எனக்கு துன்பமாகவே இருந்தது, ஒன்றும் எனக்கு சேமமாகவே இல்லை என்கிறதான இப்படிப்பட்ட சூழ்நிலையை சுமந்து கொண்டு வருத்தத்தோடு நீங்கள் காணப்படலாம். பலவிதமான வருத்தங்கள், குடும்பத்தை குறித்ததான வருத்தம், பிள்ளைகளை குறித்ததான வருத்தம், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு வருத்தம், அடுத்த நிமிடம் எப்படி இருக்க போகணும் என்கிறதான ஒரு வருத்தம், வியாதியில இப்படியே தான் நிலைத்திருந்து மரித்து போகிறேனான்கிறதான வருத்தம், இப்படிப்பட்டதான பல வருத்தங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் என்ற ஆங்கிலத்தில் ரெஸ்ட் என்று சொல்லுகிறது. ரெஸ்ட் என்று சொன்னால் நிம்மதி, ரெஸ்ட் என்று சொன்னால் சௌக்கியம், இளைப்பாறுதல் சொன்னால் ஆரோக்கியம், இளைப்பாறுதல் சொன்னால் மன நிம்மதி, இளைப்பாறுதல் சொன்னால் கவலை இல்லாத ஒரு இடம், துன்பம் இல்லாத ஒரு இடம், தரித்திரம் இல்லாத ஒரு இடம், கஷ்டமில்லாத ஒரு இடத்தை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இப்படிப்பட்டதான பல வருத்தங்களை நீங்கள் பாரமாக சுமந்து கொண்டிருக்கலாம். சஞ்சலங்களை பாரமாக சுமந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில பலவீனமாக சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுங்க, உங்களை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். Those who are burdened and heavy laden, come unto me,
ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பேன், நான் உங்களுக்கு நிறைவை கொடுப்பேன், நான் உங்களுக்கு பூரணத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்படி உங்களை குணமாக்குவேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்புக்குரிய சகோதர சகோதரியே, கவலைப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய தரிசனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை எங்க போய் முடிய போகிறது என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு சஞ்சலத்தோடு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், I have a life purpose for you. உனக்காக ஒரு வாழ்வின் நோக்கத்தை வைத்திருக்கிறேன். என்ன வாழ்வின் நோக்கம்? நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், மன கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், மன சோறு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நீங்கள் டிப்ரெஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய சவால்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், இருக்கிற இடத்தில் உள்ளத்தை திறந்து ஆண்டவராகிய இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு இளைப்பாறுதல் தாரும், என்னுடைய எல்லா வருத்தங்களையும் நீர் சுமந்து கொள்ளும், என்னை விடுதலையாக்கும். அநேக நிகழ்ச்சியை தற்கொலை எண்ணங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். அநேக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் எதுக்கு வாழணும், நான் வாழ்ந்த எண்ணத்தை சாதிக்க போகிறேன், இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒன்றுமே எனக்கு நடக்கலை, ஒன்றும் வாய்க்கலை, பல முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், நான் எங்கே ஆரம்பித்தேனோ அங்கே தான் வந்து நிற்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, என்னால் முடியல, ஒன்றும் வாய்க்கலை, என்னை பார்க்குறவங்களாம் என்னை பார்த்து அற்பமாக பேசுகிறாங்க, நினைக்கிறாங்க, என்னை கேலி பேசுகிறாங்க, என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள், என்னை வேதனைக்குள் தள்ளுகிறார்கள் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, எங்கே நீங்கள் முடிந்தது நீங்கள் நினச்சி எல்லாத்தையும் விட்டுட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா வருத்தங்களையும் ஆண்டவர் எடுத்து போட்டு உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்கிறார், புது வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த புது வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இனி முன்போல் இல்லாத ஒரு வாழ்க்கை. யூ வில் நெவர் பி த சேம் அகெயின். இனி நீங்கள் முன்பாக எப்படி இருந்தீர்களோ அப்படி இருக்க போவதில்லை. இன்றைக்கு உங்கள் வருத்தங்கள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, துன்பங்கள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சோதனைகள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தவிப்புகள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சுகமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா வருத்தங்களையும் எல்லா பாரங்களையும் கர்த்தர் சுமந்து கொள்ளும்படியாக அவருடைய பாதத்தை நீங்கள் எல்லாம் இறக்கி வைத்து விட்டு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே நீர் தொடுவீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் எப்படிப்பட்ட வருத்தங்களை அவங்க வாழ்க்கையில் சுமந்து கொண்டு இருக்கிற எனக்கு தெரியாது, ஆனால் இப்படிப்பட்ட வருத்தங்களை அவங்க சுமந்து கொண்டு இருந்தாலும் எல்லா வருத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் வாழ்க்கை விட்டு நீங்கி போவதாக, கடன் நீங்கி போவதாக, துன்பம் நீங்கி போவதாக, ஏமாற்றம் நீங்கி போவதாக, வியாதி நீங்கி போவதாக.
ஆண்டவரே, எல்லா பாடுகள் நீங்கி போவதாக, எல்லா உபத்திரவங்கள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக இணையும்படி செபிக்கிறேன். அப்படிப்பட்ட எல்லா வருத்தங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. திருமணம் தடையாய் கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட வருத்தத்தோடு யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா வருத்தங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒரு வாழ்க்கையில் சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், வாழ்வை பேசுகிறேன், சௌக்கியத்தை பேசுகிறேன். என் சகோதர எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க, செழித்திருக்க ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறேன். அப்படியே வல்ல கரம் ஒவ்வொரு தொடட்டும். செபிக்கிற வெளியில உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே வல்லமை உங்க பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பி விடுதலை கொடுக்கும்படிக்கு செபிக்க, எல்லா பாரங்கள் எடுத்து போடும்படிக்கு செபிக்க, எல்லா கவலைகள் நீக்கும்படிக்கு செபிக்கிற, செல்லாடைய சகல கண்ணீர்கள் யாவின் துடைக்கும்படிக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே, சுகத்தை பேசுகிற ஆண்டவரே, பலனை பேசுகிற ஆண்டவரே, வெற்றியை பேசுகிறேன், வாழ்வை விடுதலை பேசுகிறேன், தீர்காயத்தை பேசுகிறேன். என் பிள்ளைகள் எல்லா வருத்தங்கள் நீங்கி சுகமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய கண்களில் ஒவ்வொருவருக்கும் தயை கிடைக்க பண்ணுவீராக. ஆண்டு ஆஸ்வதிப்பீராக. ஒவ்வொரு செய்கிற வேலைகளுக்கு ஸ்தோத்திரம். போகும்போது வரும்போது உங்கள் பிரசன்னம் மகிமை தூதர்கள் மூலமாக சூழ்ந்து பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, இரத்த கோடையில் மூடிக்கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்டார். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படிப்பட்ட வருத்தங்களில் சுமந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். இளைப்பாறுதல் என்றால் என்ன? நிம்மதி, சந்தோஷம், நிறைவு, பூரணம், சுகம், ஆரோக்கியம், வெற்றி, ஆசீர்வாதம், செழிப்பை கொடுத்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து, நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை அல்ல, உங்களை குறித்து கடவுள் விரும்புகிற வாழ்க்கை, பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் சிருஷ்டித்த உண்டாக்கின கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையை வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.